அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தூபப்பொடி நம்ம தயார் பண்ணி அதை எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ குழந்தைகளுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்னா இந்த மாதிரி நீங்கள் கனல் எடுத்துட்டு கனலில் நீங்கள் இந்த மாதிரி இந்த பவுடரை நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் வெறும் பவுடர் அப்படியே நீங்கள் போடலாம். இல்லை பெரியவங்களுக்காகவும் இல்லை கண் திருஷ்டிக்காகவும் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் பால் சாம்பிராணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பூஜை இதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கப் சாம்பிராணியை எம்டி கப் சாம்பிராணியில் நீங்கள் இந்த பொடியை தயார் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண் திருஷ்டி சம்மந்தமானதுக்கும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். உங்களுக்கு தொழிலில் பொருளாதார தடை இல்லை தொழில் கொஞ்சம் விருத்தி ஆகாமல் இருக்குது, அது தொழிலில் கண் திருஷ்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்குனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் நிலவு வாசல் படிக்கு இந்த திலகமாக பயன்படுத்துவாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகையிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரையிலையும் குலதெய்வத்துக்கிட்ட இதை வச்சு சுவாமி கும்பிட்டு குலதெய்வ திலகமாகவும் பயன்படுத்துவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பேக் பண்ணிக்கலாம். 10 அல்லது 20 கிராம் அளவுக்கு பேக் பண்ணிக்கலாம். இதை பற்றின முழுமையான வீடியோ கோவை சகோதரிகள் சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.